ஒரு மனப்பிறழ்வுக்கு ஆளானவர் கூட பேசாததை, மனநோய் முற்றி போய் மூளை சரிவர இயங்காமல் சிந்தனைகள் குளறுபடியான நபர்கள் கூட பேச தயங்குகின்ற விஷயத்தை தொடர்ச்சியாக இந்த தமிழ் வெளியில் சீமான் அவர்கள் பேசி வருவது உண்மையிலேயே இந்த சமூகம் என்ன மாதிரியான போக்கில் பயணிக்கிறது என்கின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஆதிமத சகதியிலிருந்து என்னை பெயர்த்தெடுத்தவர் பெரியார். ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு காடை முட்டையிடாத இடத்தில் பிறந்த ஆடு மேய்க்கக்கூடிய என்னை இன்று திரைப்பட இயக்குனராக மாற்றியதற்கு இந்த நபர்தான் காரணம் என்று பெரியார் படத்தை காட்டி பேசிய அந்த சீமான், இன்று நான் சென்னை வந்து இயக்குனராக வெற்றிகரமாக இயங்குவதற்கு இந்த மனிதர்தான் காரணம் என்று பேசிய அந்த சீமான், திராவிட இயக்க மேடைகளில் வளர்ந்த கவிஞர் அறிவுமதி வீட்டில் சாப்பிட்டு வளர்ந்த சுபவியிடமும் குளத்தூர் மணியிடமும் ராமகிருஷ்ணனிடமும் தங்கி வாழ்ந்த, தன்னை வளர்த்தெடுத்த, கருத்தியல் ரீதியாக தன்னை பட்டை தீட்டி கொண்ட சீமானிற்கு என்னதான் ஆனது என்ற கேள்வி இன்று தமிழகம் முழுக்க எதிரொலித்து கொண்டிருக்கிறது. சீமானின் வாழ்வில் இந்த குளறுபடிகள் என்ன மாதிரியான ஏற்றத்தை தரப்போகிறதோ தெரியவில்லை. ஆனால் தந்தை பெரியாரை தொட்டவர்கள் இந்த தமிழ் சமூகத்தில் வரலாற்றிலும் சரி மக்களின் சிந்தனையிலும் சரி நீடித்ததாக சரித்திரமே இல்லை.